ஆமா வரி பணம் கப்ப பணம் வாங்கி வர சொன்னாரப்பா. 56 தேசத்து மன்னர்களுக்கு முத வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சரி. ஆமா மல்லரக்க மன்னன் சொன்னபடி கப்ப பணம் திருஷ்டி பணம் வரி பணம் எல்லா பணத்தையும் தாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹலோ ஹலோ அம்மா எப்போ அழகாடு கப்ப பணம் கேட்டோம் சொல்லி அப்படி என்று அப்படி இருக்கும்போது மந்திரியாகப்பட்டவர் அரச மன்னர்களிடம் வந்து கேட்கிறார். சரி ஏ மந்திரி, ஏங்கப்பா ஏ மந்திரி, உங்க அரக்கை என்னைக்கு காலடி எடுத்து வச்சானோ சண்டால அவன் காலடி வந்து எடுத்து வச்ச நேரம் அன்னையில இருந்து நாட்டுல ஒரு மழை தண்ணி கிடையாது, காட்டுல விளைச்சல் இல்ல, எங்க வீட்டுல ஒரு பொருள் இல்ல, பச்சை பிள்ளை அழுதா ஒரு பால் வாங்க கூட காசு இல்லையா அப்படின்னு நாட்டு மன்னர்கள் வருத்தப்படுதாம். ஆமா ஏன்னா பஞ்சம் தலை விரிச்சு போட்டு ஆடு பாத்துக்கோ. ஆமா சரி அப்ப மந்திரி சொல்லுதான். என்ன சொல்லுகிறான்? அப்ப வல்லரக்கம் கேட்டா நாங்க என்ன சொல்றது? என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? கிஸ்டி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கிஸ்டி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். இருசா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து அவனை சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், எதிர்த்து அவனை சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், பயந்து நாங்க சண்டை செய்ய தயங்கவே, நாங்க பயந்து நாங்க சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அப்ப மந்திரி கேட்காரு. என்ன கேட்கிறாரு? வல்லரக்கம் கேட்டா நான் என்ன சொல்ல? அரக்கா யாருக்கு போரு அவசரப்படாத. சரி 56 தேச மன்னர்களும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. இருசா பணம் கேட்டு வந்தா கொடுக்க மாட்டோம், சரி அவனை எதிர்த்து போர் செய்ய நாங்க தயங்கவே மாட்டோம், தயங்கவும் மாட்டோம் அல்லவா அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொல்லும்போது உங்க அரக்கனுக்கு சரி நெஞ்சில பயம் இருந்தா, பயம் இருந்துச்சுன்னு சொன்னா நேருக்கு நேரா வந்து மோத சொல்லுங்க, நேருக்கு நேர் வந்து போரிட வேண்டும் அப்பா, அப்படி என்று சொன்னபோது, அப்படி என்று சொல்லும்போது அந்த 56 தேச மன்னர்களுக்கு பயந்து சரி மந்திரி அரக்கங்கிட்ட ஓடி வந்தார். அடேங்க அப்பா, ஏன்னா அரக்கங்கிட்ட போனா சரி வரி பணம் வாங்கிட்டு வான்னு அனுப்புறாரு, சரி மன்னர்களிடத்துல போனா மன்னர் இடத்துல போனோம்னு சொன்னா வரி பணம் வாங்கிட்டு வான்னு நம்மள சொல்லுதாரு. இந்த 56 தேசத்து அரசர்கிட்ட போனோம்னு சொன்னா நம்ம மேல் போரிடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ஆமா உரலுக்கு ஒரு பக்கம் இடி, சரி மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, அப்படிதான் இருக்கு மந்திரி. போவதா இல்ல இங்கோடி போவதான்னு எனக்கே தெரியல. ஆமா சரி அப்பதான் பார்த்தா மந்திரி என்ன சொல்லுகிறான் பாருங்க. அப்ப இந்த அரக்கனை ஐயா அரக்கனை நாட்டை விட்டு அனுப்பணும், சரி அப்படி என்று சொல்லி அரக்கனிடம் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறா பாருங்க. அந்த 56 தேச மன்னர்களும் ஆமா பகுதி பணமும் தரவில்லை, சரி கிஸ்டி பணமும் தரல, கப்ப பணமும் தரல, கப்ப பணமும் நமக்கு தரவில்லை அல்லவா. அப்படி என்று சொன்னபோது சொல்லும்போது வல்லரக்கன் கேட்கான். என்ன கேக்குறான்? ஏ மந்திரி, டேய் மந்திரி, என் பேரை சொன்னியாப்பா? உங்க பேரை சொன்னோனேதான் அடிக்காம பிடிக்காம யாசுதான் மனம எசரானா. ஐயோ மல்லரக்கா, அந்த கொடுமையை அங்க என்ன முத போனேன். ஏப்பா பகுதி பணம் எடுங்க, கப்ப பணம் எடுங்க, டிஸ்ட்ரிக்ட் பணம் எடுங்கன்னு சொன்னேன். சரி பாப்பா யாருக்கு என்னதுன்னு கேட்டான். எங்க வல்லரக்க மன்னன் என்ன அனுப்பி வைத்தாருன்னு சொன்னேன். அடியாத அடி அடிக்கிறானப்பா. சரி உன் பேரை சொன்னேன்னு எனக்கு அந்த பாடுப்பா, அந்த லெவல்ல இந்த உலகத்தை ஆண்டு வச்சுக்கிட்டு வர அப்படி ஆண்டு வர்ற. சரி அடேங்கப்பா, அதுல குத்துதான் எதுல கண்ணத்துல. சரி அப்படி இருக்கும்போது அப்படி சொன்னபோது என்ன சொல்லுகிறா? அப்ப அவனை நேருக்கு நேர் போரிடணும், நேருக்கு நேர் போரிட வேண்டும் என்று சொல்லி படைய திரட்டு மந்திரி. சரி நம்ம போவோம். ஆமா அப்படின்னு பின்னால திரும்பி பார்க்கான். சரி நம்மட்ட ஆள் படையும் இல்ல, ஆமா நமக்கு ஆள் படையும் கிடையாது, ஆயுத படையும் கிடையாது. பந்திய கண்டா முந்துதான், சரி படைய கண்டா ஆமா பிந்துதான் வந்தாகி இல்ல, ஒரு படையும் இல்ல கிடையாது, வெறும் சோத்து படை. சரி அப்படித்தான் சொத்த படையாதான் கிடக்கு. சரி சரி அப்படி என்று சொல்லி சொல்லும்போது வல்லரக்கன் மந்திரியிடம் யோசனை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஏ மந்திரி,
மந்திரி எம்மா என்ன அவனுக்கு தான் பவளக்கண்ணின்னு ஒரு வீட்டம்மா இருக்கால, சரி அவளை கூப்பிட்டு கேட்கலாமல்ல, எம்மா ஏ பவளக்கண்ணி. அவ யோசனை சொல்ல மாட்டா, சரி சொன்னாலும் அது ஆமோ நல்லா இருக்காது. சரி ஏன்னா ஒரு மன்னனுக்கு வாய்க்கணும். என்னதுமா? நல்ல ஒரு மந்திரி, சரி இன்னொன்னு மனையாட்டி. ஒண்ணு மனைவி வாய்க்கணும், இல்லன்னு சொன்னா மந்திரி வாய்க்கணும். மந்திரி வாய்க்கணும். சரி ஏன்னா மந்திரி இடத்துல தான் யோசனை கேட்கணும். யோசனை கேட்கணும்னு சொன்னா ஒரு மன்னனுக்கு நல்ல மந்திரி வாய்க்க வேண்டும் தாயி. ஆமா. ஒரு புருஷனுக்கு வாய்க்க வேண்டும் நல்ல பொண்டாட்டி. சரி. ஒரு அண்ணனுக்கு வாய்க்க வேண்டும் நல்ல தம்பி. ஒரு கணவனுக்கு வாய்க்க வேண்டும் நல்ல மனைவி. ஒரு தங்கைக்கு வைக்கணும் என்னது? நல்ல அண்ணன். நல்ல அண்ணன். ஆமா. நீங்களாம் கோடி கோடி ஜென்மம் பழனிக்கு 15 காவடி எடுத்தாலும் சரி உங்க இப்படி ஒரு அண்ணன் அண்ணன் என்னைக்கும் கிடைக்காது. அப்படி சொல்லுதாயி. சரி சரி எப்படி அவருக்கு அவ சொல்லுதா நல்ல பாம்புட்ட குடி இருக்கிறது ஒண்ணு, அவன் அண்ணன்ட்ட குடி இருக்கிறது. ஐயா மனைவி நல்ல முறையில மாச்சிருக்கா உமக்கு. சரி நல்ல பாப்புல. ஆமா சரி அவ்வளவு அங்க சிந்தனை போயிட்டு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற போது சரி மந்திரி யோசனை என்ன சொல்லுகிறேன் பாருங்க. நீங்க நேருக்கு நேர் போரிட்டு ஜெயிக்கணும் என்று சொன்னால், போரிட்டு ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி சரி அழியாத வர வேண்டும். ஆமா பகவானை நோக்கி பாரதவம் செய்தோம்னு சொன்னா அழியாத வரங்கள் வேண்டலாம். ஆமா சரி திக்கற்றவனுக்கு அந்த தெய்வம் தானே துணை இருக்கிறான். ஆதியற்றவனுக்கு அப்ப நாராயணன் துணை எப்போதும் இருக்கும். அத்தா ஆளற்றவனுக்கு அந்த ஆண்டவனே துணை இருப்பான். வேதனை உள்ளவனுக்கு வேல் முருகனே துணை. அரோகரா. அப்படி என்று சொல்லி அப்ப ஆண்டவனை நோக்கி நீங்க தவம் இருங்க, தவம் இருக்க உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி அப்படி என்று மந்திரி யோசனை சொல்லுகிறான். மந்திரி யோசனை சொல்லுகிறான் அல்லவா மன்னரக்கனுக்கு. அப்ப வல்லரக்கன் எப்படி தவக்கோலம் கொண்டு வருகிறான், எப்படியம்மா கொண்டு வருகிறான். ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கணும் சரி என்று சொல்லி எப்படி வருகிறான் பாருங்க. நெத்தியிலே பட்டை போட்டான், தலையதியிலே மொட்டை போட்டான், காவி நல்ல உடைய நேந்தான், கழுத்தில் நல்ல உத்திராச்சம், அப்போ தவக்கோலம் கொண்டல்லவோ தவக்கோலம் கொண்டல்லவோ தானே வரோம் வல்லரக்கே தவக்கோலம் கொண்டல்லவோ தவக்கோலம் கொண்டல்லவோ அவன் தானே வரா வல்லரக்கே தவக்கோலம் கொண்டல்லவோ வாரானே வல்லரக்கே வாசலில வார போதே அவனுக்கு வாசல் நட தட்டிடுமா, அவன் முத்தத்தில வார போதே முன்னிறைப்பு இடித்திடுமா. பார்த்தா அரக்கை சரி ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கணும் தவம் சொல்லி என்று சொல்லி சரி வாசல்ல வாராம். ஆமா வாசல் நட தட்டுது. வாசல்ல வர வாசல் நில தட்டுது. எங்க போனாலும் சகுனம் பார்த்து போனோம். சரி அப்படி என்று சொல்லி அதையும் தாண்டி முத்தத்துல வாராம். முன்னிறைப்பு இடிக்கிறது. முன்னிறைப்பு இடிக்கி. அப்போ தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சரி 3 ஆசைகளை வருத்தான். சரி என்ன ஆசையெல்லாம்? என்ன ஆசையெல்லாம்? ஆசை. சரி ஏ மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை, மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை, மாயாண்டி சொடலாயே, மாயாண்டி சொடலையே, சுடரில் பிறந்த பிள்ளை, மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை, செல்ல பிள்ளை மாயாண்டி, மாயாண்டி, பையான கரையதிலே, பையான கரையே, ஆண்டவேணா வேகுதப்பா, ஆண்டவேணா வேகுதையா, வல்லையம்மா ஒரு கையிலே, வல்லையம்மா ஒரு கையிலே, வாழ்க்கத்தியா மறுகையிலே, அஞ்சு மணி வல்லையம்மா, 5 மணி அறையில் ஒரு சல்லடமா, ஐயான காத்தவனா, மாயாண்டி சொடலாயா, சுடரில் பிறந்த பிள்ளை,
ஏ கச்சை வரிந்து கட்டி கச்சை வரிந்து ஏ கருத்த கச்சை சுங்கலிட்டு கருத்த கச்சை சுங்கலிட்டு உனக்கு பையான கரையதிலே பையான கரையிலே ஏ மாண்ட பேனோ வேகுதப்பா உனக்கு சுடுகாடு தன்னதிலே சுடுகாடு தன்னதிலே ஏ செல்ல பிள்ளை சொடலாம் ஐயா பிள்ளை சொடலாம் ஐயா செத்த பேனோ வேகுதப்பா செத்த பேனோ வேகுதப்பா சுடுகாடு தன்னதிலே சுடுகாடு தன்னதிலே ஈசப்புள்ள சொடலைக்கிட்ட ஈசப்புள்ள சொடலைக்கிட்ட செத்த பேனோ வேகுதப்பா செத்த பேனோ வேகுதப்பா கட்டையில பேனம் இருந்து கட்டையில பேனம் இருந்து கருகி பேனோ வேகுதப்பா கருகி பேனோ வேகுதப்பா வல்லையத்தை கையில எடுத்து
வளரக்க சரி. தவக்கோலம் கொண்டு வருகிறான். தவக்கோலம் கொண்டு வருக. காவி நல்ல உடையனும் தான் கழுத்தில் நல்ல உத்திராச்சம், கழுத்தில் நல்ல உத்திராச்சம், தலையில அடிச்சா மொட்டை, சரி. நெத்தியில போட்டான் பட்டை. ஆமா நெத்தியில போட்டான் பட்டை. ஆமா அப்படி இருக்கும்போது தவம் இருக்குன்னா அதுதான் சிறந்த கோலம். தவ இருக்கணும்னு சொன்னா சரி நம்மள மாதிரி கோடாங்கி மாதிரி முடி விட்டுட்டு போக கூடாது. போக கூடாது. ஆமா தலையில ஒரு மொட்டையை போடணும், மொட்டை போடணும், நெத்தியில ஒரு பட்டையை போடணும், பட்டை. ஆமா ஆமா இடுப்புல ஒரு காவி வேஷ்டியை கட்டிடணும். சரி சரி. கழுத்துல கழுத்துல என்ன போடணும்? உத்திராட்ச மாலை போடணும். உத்திராட்ச மாலை போடணும். ஆமா அப்படி இருக்கும்போது தவம் இருக்கணும்னு சொன்னா சரி 3 ஆசைகளை வெறுக்கணும். ஆமா 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். என்ன ஆசைகள்? மண்ணாசை, சரி, பொன்னாசை, சரி, பெண்ணாசை. ஓ மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. சரி இந்த 3 ஆசையை வெறுத்தோம்னு சொன்னா தான் தவ இருக்க முடியும். வெறுத்துருவியா? வெறுத்துடலாமா? சரி முடிய மாட்டேங்க. சரி அப்படி இருக்கு. மூவாசைகளையும் வெறுத்து மூவாசைகளை வெறுத்து தவம் இருக்கணும்னு சொல்லி தவ இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசல்ல வாரான். சரி வாசல் நட தட்டுது. ஆமா வாசல்ல வார வாசல் நட தட்டுது. எங்க போனாலும் சகுனம் பார்த்து போகணும். ஆமா பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்களே எங்க போனாலும் சகுனம் பார்த்து போகணும்பா. சகுனம் சரியில்லையா? ஆமா சகுனம் சரியில்லைன்னு சொன்னா திருப்பி வீட்டுக்குள்ளே போயிடணும். போய் தண்ணி குடிச்சிட்டு வரணும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் இளப்பாரிட்டு அதுக்கு அடுத்து போகணும் தாய். ஆமா சரி முத்தத்துல வாரான். ஆமா ஆமாமா முன்னிறைப்பு இடிக்கிறது. அவனுக்கு முன்னிறைப்பு இடித்திடுமா. கண்ட கண்ட சகுனத்தை எல்லாம் காலால தள்ளி விட்டு சண்டால வாரான். வாசல விட்டு வெளியே வராமல. சரி ஏத்த விட்டு பாட்டி இருக்காளே என்ன செய்தா? அம்மா அப்படின்னு தும்முதாளே. கிளவி தும்மலு கேடா முடியும்னு நினைச்சான நினைக்கலையே. நம்ம பாட்டி தானே. அது மட்டும் கிடையாது. சரி பேத்தியால போட்டு அடிக்கா. என்ன அங்க போகாத அங்க போகாதன்னு அதையும் கண்டானா? பாக்கலையம்மா பாக்கல. சரி அப்ப அதையெல்லாம் தாண்டி ஆமா பூனை குறுக்க வருது. புதுப்பாப்பா வெளிய வாரான். சரி அப்ப பூனையது குறுக்கல்லாச்சு, குறுக்கல்லாச்சு, புது பானை எதிரலாச்சு, எதிரலாச்சு, சாரையது குறுக்கல்லாச்சு, குறுக்கல்லாச்சு, சர்ப்பமது எதிரலாச்சு, எதிரலாச்சு, எங்க எங்க ஏகி வாரா, ஏகி வாரா, ஏகி வாரா, ஏச்சதோரி வல்லரக்கே, வல்லரக்கே, எங்க எங்க ஏகி வாரா, ஏகி வாரா, ஏகி வாரா, ஏச்சதோரி வல்லரக்கே, வல்லரக்கே, அப்போ பூனை குறுக்க வருது. அது கேடா முடியுமா? ஆமா ஓ சாரை எது குறுக்கலாச்சு, சர்ப்பம் அது எதிரலாச்சு, சர்ப்பம் அது எதிரலாச்சு. பாம்பு படம் எடுத்து நிக்கி. அது கேடா முடியும்னு நினைச்சானா? நினைக்கலையே வல்லரக்கே. அதையும் தாண்டி வருகிறான். அதனையும் தாண்டி வெளியே வருகிறான். ஐயமா தவம் இருக்கிற சிறந்த இடம் எங்க இருக்கு? இமயகிரி அடிவாரம். தவ இருக்கணும்னா அங்கதான் போகணும். ஆமா சொரண்ட பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் போக கூடாது. சரி கடா இருக்கும். அங்க தவம் கலைஞ்சிரும். ஆமா சரி ஏன்னா அதுதான் ஆளரவம் இல்லாத இடம். ஆமா ஆளரவம் இல்லாத இடத்துல போய் தான் தவ இருக்க முடியும். ஆருண்ய வனம். ஆமா அதுதான் ஆருண்ய வனம் அல்லவா. அங்க போய் தவம் இருக்கணும் என்று சொல்லி தவ இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்தை சரி சுத்தபத்தமா வைக்கணும். ஆமா சுத்தபத்தமா வைக்கணும். எங்க போனாலும் சரி இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமா வைக்கணும். சரி ஆமா சுத்தம் சுவார் போடும், சுகாதாரம் குளம் போத்தும். ஆமா பத்தாவது குறைக்கு அரசாங்கம் 8ஆம் படிக்கு வர முட்டை போட்டு பட்டுச்சா. சரி நல்லதுதான். அப்படி இருக்கும்போது ஏமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன இந்த சிங்கார பந்ததில இந்த அழகான மேடையிலே என்ன நம்மளது வில்லிசை குழுக்களை பாராட்டி நமக்கு சன்மானம் அளித்த சீமான் புண்ணியவான் யாரு தெரியுமா? இந்த கருவந்தான் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய மேலத்தேர் இளைஞரணி சார்பாக நம்மளது வில்லிசை குழுக்களை பாராட்டி நமக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 கோடியாக பரிசளித்த அந்த மேலத்தேர் பசங்களும் சரி எப்படி வாழ வேண்டும்? எப்படி அம்மா வாழ வேண்டும்? வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும் அவர் கூட. வாழையடி வாழையாக வாழையாக வளர வேண்டும் அவர் கூட. பட்டி எல்லாம் பெருக வேணும், பால் பானை பொங்க வேண்டும், மேலத்தேரு பசங்களும் மேன்மையோடு வாழ வேண்டும்.
குறைவற்ற செல்வத்தோடு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வத்தையும் பெற்று சரி வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சரி அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடிய வேளையில தவம் இருக்க வேணும்ல தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இடத்தை சுத்தபத்தமா வைக்கணும் சரி அப்படி என்று சொல்லி வல்லரக்கன் எவ்விதமாக சுத்தம் செய்கிறான் எவ்விதமாக சுத்தம் செய்கிறான் வல்லரக்க மன்னவன் சாந்து கொண்டு தரை மேலூறி சந்தனத்தால் கோலமிட்டு மாவு கொண்டு தரை மேலூறி மஞ்சளாலே கோலமிட்டு மாவு கொண்டு தரை மேலூறி மஞ்சளாலே கோலமிட்டு பாலு கொண்டு தரை மேலூறி ஆவியான வல்லரக்கே பன்னிராளு கோலமிட்ட இடமதிலே குருத்து வாழை இலை விரிக்க பிள்ளையாரை பிடித்து வைத்தான் கற்பூரத்தை கொளுத்து கற்பூரத்தை கொளுத்து வானா கடவுள் சிவனாரை வணங்குவானா கற்பூரத்தை கொளுத்து வானா கற்பூரத்தை கொளுத்து வானா கடவுள் சிவபெருமான் வணங்குவானா சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ வெப்பில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேனே கேட்டு நீ கண் வளரு தாளேலோ இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ பாம்பே தலையனதா வேப்பிலையே பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆறிராரோ பாடும் புள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வர கிடைக்கல ஆனந்தம் பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணேல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் தாயினி கண் வளரு தாளேலோ ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையிலே 1-2 சிந்துதடி அத நான் ருசி பார்த்தேன் மோச்சம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயினி கண் வளரு தாளேலோ தாயினி கண் வளரு தாளேலோ தாயினி கண் வளரு தாளேலோ அப்படி இருக்கும்போது சரி வல்லரக்கன் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சாந்து கொண்டு தரைமழுகி சந்தனத்தால் கோலமிட்டான் அவன் சந்தனத்தால் கோலமிடுகிறான் பாலு கொண்டு தரைமழுகி பன்னீராலே கோலமிட்டு அழகா கோலமிடுகிறான மாவு கொண்டு தரைமழுகி சரி மஞ்சளாலே கோலமிடுகிறான் ஆமா மாவு கொண்டு தரமெழுகி மஞ்சளாலே கோலமிடுகிறாள் அல்லவா கோலமிட்ட இடமதிலே சரி ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறான் ஆமா குருத்து வாழை இலை வரைக்கிறான் தாயி குருத்து வாழை இலைக்கு மேலே சரி என்ன வைக்கிறான் என்ன வைக்கிறான் பிள்ளையாரை பிடித்து வைக்கிறான் அங்கேயும் பிள்ளையார தான் பிடிச்சு வைக்கிறான் ஆமா சரி அப்பதான் தவம் நல்லபடியா முடிஞ்சு நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நல்ல வரம் கிடைக்கும் சரி அப்படி என்று சொல்லி சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்து சாணி பிள்ளையாரை பிடித்து வைக்கிறான் தேங்காய் பழம் தெச்சனை சரி எல்லாத்தையும் வச்சு ஆமா ஒரு படப்புக்கு தேவையான அனைத்து பொருட்களை வைக்கிறான் ஆமா சரி கற்பூரத்தை கொளுத்தினான் கடவுள் சிவனாரை வணங்கினான் கடவுள் சிவனாரை வணங்குகிறான் அல்லவா அரகரா சிவ சிவா சிவ சிவா அரகரா என்று சொல்லி இப்படி 12 வருஷம் அடேங்கப்பா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது சரி 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது 3 வருஷம் 4 வருஷம் கிடையாது 4 வருஷம் 5 வருஷம் கிடையாது 5 வருஷம் 6 வருஷம் கிடையாது இப்படி 6 7 8 9 10 11 வருஷம் கிடையாது
12 வருஷம் பகவானை நோக்கி பாரதவம் செய்கிறான் அம்மா. ஆமா. சரி, எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி அம்மா தவம் இருக்கிறான்? அரணை நல்ல அரணை என்று அருந்தவாசு செய்து வாரான். சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தான். அவன் பகவானை நோக்கி எல்லோ பகவானை நோக்கி எல்லோ பாரதவோ செய்து வாரான். பகவானை நோக்கி எல்லோ பகவானை நோக்கி எல்லோ அவன் பாரதவோ செய்து வாரான். கடவுளை தான் நோக்கி எல்லோ கடிய தவம் செய்து வாரான். ஓராம் ஆண்டு தவம் இருந்தான். உடையவனோ வரவும் இல்லை. 2ஆம் ஆண்டு தவம் இருக்கான். ஈஸ்வரனோ வரவும் இல்லை. 3ஆம் ஆண்டு தவம் இருந்தான். 3ஆம் ஆண்டு தவம் இருந்தான். முக்கண்ணனோ வரவும் இல்லை. 3ஆம் ஆண்டு தவம் இருந்தான். 3ஆம் ஆண்டு தவம் இருந்தான். அந்த முக்கண்ணனோ அவரும் இல்லை. அரணே அரணே என்று சொல்லி சரி. அருந்தவசம் செய்து ஆமா, வருகிறான். சிவனே நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். பகவானை நோக்கி சரி, பாரதவம் செய்து ஆமா, வருகிறான். பாரதவம் செய்து வருகிறான் அம்மா. கடவுள் சிவனை நோக்கி அடேங்கப்பா, கட்டியத்தவம் செய்து வருகிறான். தவறுக்கணும்னு சொன்னா லேசுப்பட்ட விஷயம் அம்மா. கிடையாது. குடும்பத்தை மறக்கணும், மறக்கணும், குட்டிகளை மறக்கணும், பொண்டாட்டிய மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். அதான் குடும்பம் சொல்லும் போது எல்லாம் வந்துருதுலம்மா. வந்துரும்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு போனோம்னு சொன்னாதான் தவறு இருக்க முடியும், பகவானை நினைக்க முடியும். ஆமா ஆமா, இவன் 12 வருஷமா குடும்பம் வேண்டாம் குட்டி வேண்டாம்னு சொல்லி வேண்டாம். பகவானை நோக்கி பாரதவம் செய்து வந்திருக்கிறான் அல்லவா. ஏன்னா நேருக்கு நேரு போரிடணும் அந்த அரசர்களை சரி. நோக்கி. அப்படி என்று சொல்லி ஆமா, ஆண்டவனிடம் சென்றுதான் வரத்தை கேட்க முடியும், வரத்தை வாங்க முடியும். அடேங்கப்பா. அவன் தவம் இருக்கும் வேளையில சரி. எப்படி இருக்கிறது? எப்படி அம்மா இருக்கிறது? பாசி நல்ல படர்ந்த மழை படர்ந்த மாலை. அது பங்குனி தேர் ஓடும் மழை ஓடும் மாலை. ஊசி நல்ல உயர்ந்த மழை வளர்ந்த மாலை. உயர்ந்த மழை உத்தி ராஜம் காய்க்கும் மழை காய்க்கும் மாலை. ஊசி நல்ல உயர்ந்த மாலை. வளர்ந்த மாலை. உயர்ந்த மழை அது உத்திராஜம் காய்க்கும் மாலை, காய்க்கும் மாலை. ஆமா, அது நாகமல்லை தோகமல்லை மாலை. அது நல்முனிவர் வாழும் மழை வாழும் மாலை. தவம் இருக்கும் இடத்துல சரி. பாசி படர்ந்த மழை ஆமா, பங்குனி தேர் ஓடும் மழை ஓடுமலை அல்லவா. ஊசி நல்ல உடர்ந்த மழை உத்திராஜம் காய்க்கும் மழை ஆமா, ஓ ஆமாம்மா. நாகமலை தோகமலை சரி. நல் முனிவர் எல்லாம் வாழக்கூடிய மலை. வாழக்கூடிய மலை. அவன் தவம் இருக்கும் இடத்துல சரி. புத்தெல்லாம் வளர்ந்திருக்கு. அடேங்கப்பா, ஏன்னா என்ன 12 வருஷம் தவம் இருக்கலாம்ல. சரி. உச்செல்லாம் வளர்ந்திருக்கு. சரி. கால் மேலும் தலை கீழும் அம்மா, தலை கீழுமா. அப்ப அரக்கன் தவம் இருக்கும் இடத்துல அரக்கணவன் தவம் இருக்கக்கூடிய வேளையில கால் மேலும் தலை கீழுமாக வவ்வாலுக்கு பிறந்தவனா இருப்பானம்மா. அப்படித்தான் காலு இருக்கணும். மேலும் தலையிலும்னு சொன்னா இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா தவம் இருக்கணும்ல. தவம் இருக்கணும்னு சொல்லி தலைகீழாக இருந்து தவம் இருந்து ஆமா, வருகிறார். காலு மேலும் தலையும் கீழுமா நிக்க. அடே சண்டாளா, அப்படி தவம் இருக்கும் ஓலையில தவம் இருக்கக்கூடிய வேளையில தலையெல்லாம் கொண்டு பிடிச்சு நிக்க. அடேங்கப்பா, ஏன்னா 12 வருஷம் பாத்தீங்களா, சடை பிடிச்சிட்டு ஒரு குளிப்பு கிடையாது, ஒரு நடப்பு கிடையாது, இருந்த இடத்துல இருந்து ஒரு பல் தேவலை கிடையாது. அரணே அரணே என்று அரண்யை நோக்கி தவறு இருந்திருக்கிறான். 12 வருஷம் ஆமா, சிவனை சிவனை என்று சிவனை நோக்கி தவறு இருந்திருக்கிறான். ஆமா. அவன் எப்படி இருந்திருக்கிறான்? எப்படி? நம்மள மாதிரியா இருந்திருக்கா? இல்ல இல்ல அரகரா சிவ 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 அரகரா அரகரா சிவ சிவ அரகரா சிவ சிவ இப்படியே இருந்திருக்காமா. இப்படியே இருந்திருக்கான். சண்டாளே 12 வருஷம்ல 12 வருஷம் தவம் இருக்கானே. அவனுடைய தவத்தை கண்டு சரி அந்த காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் விலங்குகள் என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? என்ன செய்கிறது பாருங்க. காட்டு யானை கரடி புலி கரடி புலி கரடி புலி காட்டு கண்டா திரிய கண்டா திரிய கண்டா திரிய கண்டா அதே காட்டு யானை கரடி புலி கரடி புலி கரடி புலி காட்டு கண்டா திரிய கண்டா கண்டா திரிய கண்டா அந்த குயிலினங்கள் கீதம் கேட்டா
செய்யும் தவத்தை கேட்டு காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் என்ன செய்யுதுமா? ரீங்காரம் பாடுது. ஏம்மா ரீங்காரம் பாடுதுன்னா எப்படி தெரியுமா? எப்படி? அருமை பாட முடியும் ஐயா. பாடுங்க பாப்போம். ரீங்காரம் பாடுதாம காட்டு யாரா கரடி புலி எப்படி பாடுச்சு? வா நமசிவாய நமசிவாய. வா நமசிவாய. சரி. ஓ இது காட்டு யானை கரடி புலி. அது வல்லாரக்கன் சொல்லுதாம ஐயா. ஓ நமசிவ அப்படி வல்லாரக்கன் சொல்லுதான். ஓம் சிவாய நமக நமக ஹரிஓம் நமக நமக. இதெல்லாம் வல்லரக்கன் சொல்லக்கூடியது. சரி நானு ஒன்னே பழக்கம். சரி சரி அம்மா ஓ அரகரா சிவ சிவா சம்பு மகாதேவா சம்பு மகாதேவா. சரி இப்படி தவம் இருக்கும் வேளையில கத்து பண்ண சிரிக்கா காட்டு யானை கரடி புலி சரி கட்டுக்கட்டா திரிய கண்டான். கட்டுக்கட்டா திரிய கண்கிறான் அல்லவா? உயிரினங்கள் கீதம் கேட்டான், கொண்டை கிளி பேச்சை அவன் கேட்டான், கொண்டை கிளி பேச்சை கேட்கிறான், கவிகள் கேட்டான். சரி மயில் அதுவும் ஆட கண்டான். அவன் மயில் எதுவும் ஆட காங்கிறாம்மா. ஆமா சரி இப்படி தவம் இருக்கும் வேளையில மயில் ஆட கண்டான். அவன் ஓராம் ஆண்டு தவம் இருந்தான். தவம் இருந்தான். உடையவனும் வரவும் இல்லை, வரவும் இல்லை. ஈராம் ஆண்டு தவம் இருந்தான். தவம் இருந்தான். ஈஸ்வரனும் வரவும் இல்லை, வரவும் இல்லை. ஓராம் ஆண்டு தவம் இருக்கான். சரி உடையவன காங்கல காணலிய தாயி. ஈராம் ஆண்டு தவம் இருந்தான். ஈஸ்வரனும் வரவும் இல்லை, வரவும் இல்லை. மூன்றாம் ஆண்டு தவம் இருந்தான். தவம் இருந்தான். முக்கண்ணனும் வரவும் இல்லை, வரவும் இல்லை. நாலாம் ஆண்டு தவம் இருந்தான். தவம் இருந்தான். தவம் இருந்தான். சிவபெருமான் வரவும் இல்லை, வரவும் இல்லை. நாலாம் ஆண்டு தவம் இருந்தான். தவம் இருந்தான். தவம் இருந்தான். நாதன் சிவன் வரவும் இல்லை, வரவும் இல்லை. ஐந்தாம் ஆண்டு தவம் இருந்தான். ஆண்டவனோ வரவும் இல்லை. ஆறு ஏழாம் ஆண்டு தவம் இருந்தான். ஈஸ்வரனோ வரவும் இல்லை. அவன் எட்டாம் ஆண்டு தவம் இருந்தான். பகவானோ வரவும் இல்லை. 12 வருட மாதம் 12 வருட மாதம் பாரதவோ செய்து வாழ 12 வருட காலம் 12 வருட பாரதமோ செய்வாரா. இப்படி 10-12 வருஷம் தவம் இருக்கிறான். ஐயோ பகவான காணுமே, காணலியே ஐயா. நம்ம செய்த தவம் எல்லாம் வம்பா பேருமோ அம்மோ. அப்படி என்று நினைக்கிறான். நினைத்துக் கொண்டு உடனே அவ்வளவுதான் சொல்லி கொண்டு வரத்தை வாங்கினா முடிச்சா அப்படி சொல்லி போடு. அப்படி ஆண்டவனை நோக்கி தவம் இருந்து தவம் இருக்கக்கூடிய வேளையிலே பகவான் வந்து வரத்தை கொடுக்க வரத்தை கொடுக்கிறான். அவன் என்ன வரத்தை வாங்குகிறான்? ஆள்காட்டி விரலை எடுத்து யார் சிரசை நோக்கி நீட்டினாலும் நல்லா இருக்கான தாளக்காரன் சிரசை நோக்கி நீட்டினா அவன் சிரசத்துக்கு நோண்டணும்னு சொன்னா உடனே சிரசு சிரசை வெடிச்சு சுக்குநூறா வெளியணும். பேர்பட்ட வரத்தை கேட்கான். வரத்தை வாங்கிட்டு சரி. அந்த ஆண்டவனை எரிக்கணும்னு வாரான். சீக்கிரம் என்ன கூப்பிடுமா. அப்ப ஆண்டவனோ அரளி மூட்டிலே ஒளித்திருக்கிறார். அப்ப ஆண்டவனை நோக்கி அத்தானை தேடி வரும்போது எப்படி வரும்போது அப்போ பச்சம்மாளும் சரி அரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்து உன்னோடு வர வேண்டுமானால் ஒரு சத்தியம் வேணும். சரி. மூத்த தரகாரி கூட போக மாட்டேன் என்று. அப்போ திருப்பார் கடலிலே சென்று அவனுடைய ஆள்காட்டி விரலை எடுத்த அரக்கன் தொண்டையிலே தொட சத்தியம் செய்யும் போது அரக்கன் தொலைத்தோட அந்தர கன்னிமார் குலவை போட அப்ப வருகிறார். அத்தானை தேடி வரும்போது அத்தான் ஆலமரத்து வேர்ல களைப்பு தீர படுத்திருக்கும் போது அரக்கனை கொன்றாச்சு. என்ன செய்கிறார்? நம்ம பார்வதி தேடி போலாம் கேட்கணும்னு சொல்லி அப்ப அரக்கனை கொன்ற கோலத்தை எடுக்கணும். சரி மச்சான் என்ன கொன்ற குலத்தை எடுத்தா நீங்க தாங்க மாட்டீங்க. ஆமா என் தங்கச்சி கோவிப்பாளன்னு சொல்லி பரவாயில்ல எடுங்க என்று சொன்னபோது எடுங்கள் ஐயா. கொன்ற கோலம் மோகினி அவதாரத்தை எடுக்கும்போது எடுக்கக்கூடிய வேளையில ஆசை பொறுக்காமல் கட்டித்தழுக அவருடைய விந்தானது ஒழுகி வர எம்பெருமாள் இருகரத்தால் ஏந்த அரைக்கும் அரிகரனுக்கும் அருக்குவேல் ஐயன் எப்படி வந்து பிறக்கிறார் தெரியுமா? அது பங்குனி மாதம் பொதனமே உத்திரம் அவர் நம்ம கட்ட சிமி கட்டக